நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன் இப்படி இருக்கு? ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, உங்களோட டெக்னாலஜி உங்களுக்கு தெரியலீங்க. நீங்க உலகத்துல இருக்கிற எல்லா கேட்ஜெட்டு, ஃபோனு, கேமரா, கம்ப்யூட்டர பத்திலாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. ஆனா இந்த டெக்னாலஜி பத்தி தெரியல. இப்ப கம்ப்யூட்டர்ல ரேம்னு சொல்வீங்க. ரேண்டம் ஆக்சஸ் மெமரிம்பீங்க, ஸ்டோரேஜ்னு சொல்வீங்க. இப்போ உங்க மைண்ட்ல 2 மேட்டர் இருக்கு சார். ஒண்ணு வந்து ரேம் மாதிரி ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு ஸ்டோரேஜ் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதாவது ரேம்ங்கிறது கான்சியஸ் மைண்டுன்னு சொல்றாங்க, ஸ்டோரேஜ்ங்கிறது சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு கார் ஓட்டிட்டு போறீங்க. இப்ப கார் ஓட்டிட்டு போகும்போது போன்ல உங்க பாய் ஃப்ரெண்டுகிட்டயே கேர்ள் ஃப்ரெண்டுகிட்டயே பேசிட்டே போறீங்க, இல்ல பொண்டாட்டிட்டு பேசிட்டே போறீங்க. ஒரு பக்கம் இங்கிட்டு போனை பேசிக்கிட்டே போவீங்க, கை கரெக்டா வேலை பார்த்துக்கிட்டே போகுது இல்ல. இது எப்படி கரெக்டா வேலை பார்க்குதுன்னா, உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் ஸ்டோரேஜ்ல ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க. கார் இப்படிதான் நான் ஓட்டணும், அந்த பட்டனை தட்டி விட்டு அது ஆட்டோ மோட்ல ஓடுது. இப்ப என்னன்னா, ரேம்ல வந்து நீங்க இப்படி இருக்கணும்னு பாக்குறீங்க, அது நடக்கவே நடக்காது. இங்க என்ன இருக்கோ ஸ்டோரேஜ்ல, ஹார்ட் டிஸ்க்ல, அதுதாங்க வேலை செய்யும். ஸோ வாழ்க்கையில நீ எதெல்லாம் நீ சாதிக்கணும்னு நினைக்கிறியோ, முதல்ல உங்க ஆள் மனதில் ஸ்டோரேஜ்ல போடணும். மேலோட்டமா இப்படி பார்த்துட்டு பார்த்துட்டு தூக்கி போட்டதெல்லாம் நடக்காது. ஸோ இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு, இங்க மட்டும் யோசிக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இங்க நடக்கிறத ஸ்டோரேஜில் போட்டு ஆணி வச்சு அடிக்கணும், சப்கான்சியஸ்ல அடிக்கணும். எப்போ அந்த இடத்துல அடிச்சிட்டிங்களோ இப்போ இவன் ஓட்டுவான். இப்போ நீங்க நினைக்கிறது நடக்கும்.